துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் கடந்த 2 வருஷமாக ஒரு விஷயத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் தினம் தினம் கடவுளை வேண்டிட்டு இருக்கீங்களா? மிகப்பெரிய அளவில் ஒரு பணம், அதாவது வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா பாதி கஷ்டம் முடிஞ்சிடும். அந்த பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லைனா என்னோட வாழ்க்கையே மாறணும், ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் துரோகத்தை அனுபவிச்சிட்டீங்க, என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கீங்களா? இது எல்லாமே உங்களுக்கு இப்போ நடக்க போகுதுங்க. இந்த வீடியோவை எந்த இடத்துலையும் பாதியில் நிறுத்திடாதீங்க. காரணம் என்னன்னா, அடுத்து வரக்கூடிய 60 முதல் 90 நாட்களில் மிகப்பெரிய அளவில் உங்களினுடைய வாழ்க்கை நீங்கள் நினச்சபடி திசையை நோக்கி திரும்ப போகுது. எந்த வழியில் நான் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த வழியில் காலமே உங்களை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போக போகுது. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு 3 விஷயங்களை சரியாக கவனிக்காமல் சாதாரணமாக விட்டுட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த வாய்ப்பை கூட சில பேர் தவற விட்டுருவீங்க. அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க. துலாம் ராசிக்காரர்களே, கடந்த சில வருஷங்களாகவே வாழ்க்கை உங்களை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் எனக்கு நல்லது நடந்துராதா அப்படின்னு ரொம்ப ஏங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடை மிகப்பெரிய அளவில் முதல்ல உங்களை விட்டு விலக போகுதுங்க. வேலை நிலைத்தன்மை இல்லாமல் இருக்குது இல்லையா? நீங்கள் நினச்ச வேலை உங்களை தேடி மிகப்பெரிய அளவில் சூட்சமமாக வரப்போகுதுங்க. என்னோட வாழ்க்கை எப்போ தான் மாறுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விதி இருக்குதுங்க. சில நேரத்தில் வாழ்க்கையில் வர்ற தாமதங்கள் ஒரு பெரிய மாற்றத்திற்கு முன்னாடி வரும். அதாவது நீங்கள் பணத்தை அதிகமாக சம்பாதிக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் உங்கள் கையில் கொஞ்சம் கூட இல்லாமல் தாங்க இருக்கும். நீங்கள் என்ன நினச்சாலுமே பணம் வரும்போதே ஏதாவது ஒரு செலவு உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே காத்துக்கிட்டு இருக்கும். மிகப்பெரிய வேலையில் போய் நீங்கள் உட்கார போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலையே இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த நிலைமையில தான் நீங்கள் இத்தனை நாளாக இருந்தீங்க. ஆனால் இப்போ நடந்த இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களினுடைய வாழ்க்கை திசை மாறப்போகுது. நீங்கள் எதை மனசில் லட்சியமாக வச்சுட்ருக்கீங்களோ அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்க போகிறீங்க. 9 கிரகங்களில் சனீஸ்வரன் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுது. ஜோதிட சாஸ்திரப்படி சனி இருக்கக்கூடிய இடத்துல இருள் சூழ்ந்து இருக்க போகுது. உங்களினுடைய சிந்தனைகள் இருளில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதே சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா சனி கொடுத்தா யார் தடுப்பா? மிகப்பெரிய அளவில் வெளிச்சத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே முன்னாடி உங்களை சோதிப்பார், அதுக்கப்புறம் தான் உங்களை உயர்த்துவார். ஆனால் கடந்த சில வருஷங்களில் பல துலாம் ராசிக்காரர்கள் தாமதங்களை சந்திச்சிருக்கலாம், தடைகளை பார்த்துருக்கலாம், மன அழுத்தத்தில் மூழ்கி இருக்கலாம். இது எல்லாத்தையுமே அனுபவிச்சதுனால தான் இன்னைக்கு வாழ்க்கையில் உயர போகிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டுட்டீங்க, வேர்வை சிந்திட்டீங்க, அதற்கான மதிப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். அது திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டம் மாதிரி இருக்காது. புதிய வருமானம் உங்களுக்கு வேறு வழியில் இருந்து வரும். அதாவது இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த வழியில் தான் பணம் வரணும், இந்த வழியில் தான் பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அந்த வழியிலிருந்து பிரபஞ்சம் என்றைக்குமே உங்களுக்கு பணத்தை திருப்பி தராது. தயவு செஞ்சு இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த வழியில் ரொம்ப நாளாக பணம் வராமல் இருக்குதோ அந்த வழி உங்களுக்கான வழி கிடையாது. நீங்கள் மாற்று வேலையை செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்கலாம். வேறு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பணம் உங்களை தேடி வந்தே தீரும். அவங்களும் இதே தொழில் தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் நிறைய செல்வம் சேருதே அப்படின்னு ஒவ்வொருத்தரினுடைய கிரகங்களின் படி தான் ஒவ்வொருத்தருக்குமே சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணபலம் கிடைக்க போகுது.
நல்லா கவனிங்க. எதிர்பார்க்காத நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் ஆதாயமாக உங்களை தேடி வந்தே தீரும். நீங்கள் ரொம்ப காலமாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த இப்போ ஆரம்பிக்க போகிறீங்க. புதிய திட்டத்தை தொடங்க போகிறீங்க. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் எடுத்த சின்ன முயற்சிகள் கூட பின்னாடி வரக்கூடிய 6 மாதத்தில் மிகப்பெரிய பலனை தரக்கூடுங்க. துலாம் ராசிக்காரர்களே, கரியரில் மிகப்பெரிய ஒரு தெளிவு வரும். அதாவது நான் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்யணும், இது நாள் வரைக்கும் அவங்களுக்காகவே நான் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டேன். துலாமில் இருக்கக்கூடிய 70% அன்பர்கள் மற்றவங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவர்களுக்கு ஏற்றது போல தான் உங்களினுடைய வாழ்க்கையை இது நாள் வரைக்கும் நீங்கள் நடத்திட்டு இருந்தீங்க. இந்த சனி பெயர்ச்சிக்கு பின்னாடி இப்போ உங்களினுடைய வாழ்க்கைக்கு உங்களினுடைய எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ அதை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. கொஞ்ச நாளாகவே இந்த வேலையை விட்டுட்டோம், நமக்கான வேலையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டம் கனிஞ்சு வந்தாச்சுங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சிலர் புதிய வேலையில் போய் உட்காருவீங்க. சிலர் புதிய நகரத்துக்கோ போய் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதாவது இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து போயிடலாம் அப்படின்னு சில பேருக்கு தோணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது நடக்க போகுது. வேற இடத்துக்கு போனாதான் என்னால் முன்னேற முடியும் அப்படின்னு ஆள் மனசு சொல்லுது. ஆனால் உங்களால் கால் எடுத்து வைக்க முடியல. பயம், அந்த பயம் உங்களை விட்டு நீங்க போகுது. மிகப்பெரிய அளவில் இடம் மாறி துலாம் வாழ்க்கையில் உயரப்போகுது. இது எல்லாமே நடக்கும்போது கூடவே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் உங்களினுடைய நெஞ்சுக்கு வரும். அதாவது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றின உண்மையான நிறத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா சனீஸ்வரன் அந்த உண்மையையும் உங்களினுடைய கண்ணில் முன்னாடி கொண்டு நிறுத்துவார். இங்கே இன்னொரு வேலையை தேடி நீங்கள் நிம்மதியாக எப்படி போக முடியும், இன்னொரு இடத்துல போய் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? இத்தனை நாள் நீங்கள் ஏமாந்தீங்க இல்லையா, அதை நினச்சி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே வெறித்தனமாக நீங்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய உண்மையை காட்டுவார். நீங்கள் நம்பினவரே உங்களுக்கு துரோகத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற விஷயத்த சில துலாம் ராசியினுடைய கண்களுக்கு கொண்டு சனீஸ்வரர் நிறுத்த போறாரு. அப்படி நடந்ததுக்கு அப்புறமா சில நபர்கள் உங்களினுடைய வாழ்க்கையை விட்டு உங்களை விட்டே விலகி போயிடுவாங்க. சில புதிய நபர்கள் உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து உங்ககிட்ட வருவாங்க. அதாவது என்றைக்குமே துலாம் ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வளரணும் அப்படின்னு, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்கள் முன்னாடி யார் சொல்கிறாங்களோ அவங்கள தயவு செஞ்சு துலாம் ராசிக்காரர்கள் 10 அடி தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த காரியத்தை விதியே செய்ய போகுது. உங்களை தவறான மனிதர்களிடமிருந்து விலக்கி சரியான பாதைக்கு கொண்டு செல்ல போகுது. இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக நீங்கள் கவனிக்கணும். அது அவசரமான முடிவுகள். அதாவது உற்றார் உறவினர்கள் என்னை இந்த இடத்துல வச்சு இப்படி பேசிட்டாங்க, அவங்க முன்னாடி நான் உயர்ந்து காட்டணும், என் குடும்பத்துக்குள்ளேயே என்னை இப்படி கீழ்த்தனமாக பேசிட்டாங்க, இவங்க தலை குனிகிற அளவுக்கு நான் வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு எந்த ஒரு முடிவையும் டக்குன்னு எடுக்காதீங்க, அவசரப்பட்டு எடுக்காதீங்க. காரணம் என்னன்னா, யார் முன்னாடியும் நீங்கள் உயரணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயரணும், காலத்திற்கு அந்த உயரம் நிலச்சிருக்கணும். அப்படி நீங்கள் நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவெடுக்கும் போது மிகப்பெரிய அளவில் துலாம் ராசி மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் உச்சத்தை அடைந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய பலனை தர ஆரம்பிக்கும். பல துலாம் ராசிக்காரர்கள் இப்போ இந்த நடுப்பகுதியில் என்னோட வாழ்க்கை இப்படி மாறும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதாவது இது நாள் வரைக்கும் நீங்களும் கஷ்டப்பட்டீங்க, உங்களால் உங்களினுடைய குடும்பமும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. இனி வரக்கூடிய காலங்களில் துலாமனினுடைய குடும்பம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தே தீரும். நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்கும். துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நீங்கள் இந்த துலாம் ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. துலாம் ராசிக்காரர்களினுடைய கிரக நிலை முதல்ல எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா. சுகஸ்தானத்தில் சூரிய பகவான்
பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலையும் சனி பகவான் ராகு பகவான் மற்றும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்காருங்க. தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவானும் லாபஸ்தானத்துல கேது பகவானும் இருக்காங்க. துலாம் ராசியில பிறந்த அன்பர்களே, கால சக்கரத்தோட மகா சுழற்சியில இப்ப நடந்த அந்த சனிப்பெயர்ச்சி காரணமா உங்களினுடைய வாழ்க்கையில, அதாவது அந்த சனிப்பெயர்ப்பு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடியை நாட்ட போற ஒரு பொற்காலத்தோட தொடக்கமா இருந்திருக்குதுங்க. அன்னைக்கு நடந்த அந்த மகா சனி பயிற்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால ஏற்பட போற மிகப்பெரிய திருப்பு முனையை பத்தி தாங்க நம்ம இந்த பதிவுல ரொம்ப ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம். இப்போ இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கலங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமா இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்க அனுபவிச்ச கடன் சுமைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் மறைமுக எதிரிகளோட தொல்லைகள் எல்லாத்தையுமே அந்த பிரபஞ்சம் அறியுங்க. துலாம் ராசிக்காரர்கள் இயல்பிலேயே சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்றவர்கள். அதனால சமநிலை மற்றும் இடியின் மீது அதிக அன்பு கொண்டவர்களா இருப்பீங்க. வெளியே ஆழமாகவும் அழகாகவும் வசதியாகவும் காட்டிக்கொண்டாலுமே உங்களோட உள்ளுக்குள்ள கடன்களால ஏற்பட்ட அழுத்தம் எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியங்க. நான் யாருக்குமே தீங்கு நினைக்கலையே, இருந்தாலும் ஏன் எதிரிகள் எனக்கு இன்னும் பலமா இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல முறை இருந்திருக்குங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போற ஒரு மகத்தான காலம் வந்துருச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி மனசார ஓம் முருகப்பெருமானே போற்றி அப்படின்னு வேண்டிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களினுடைய வாழ்வு மேம்பட உங்களுக்கு அந்த முருகப்பெருமானோட அருள் கண்டிப்பா கிடைக்குங்க. துலாம் ராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போ ஒரு உன்னதமான வெற்றி கட்டத்தை எட்டி இருக்குதுங்க. இப்ப நடந்த இந்த மகா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 6ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்காரு. நவ கிரகங்களினுடைய நீதிமானான சனி பகவான் துலாம் ராசிக்கு இப்ப ருணரோண ரோக சத்ரு ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. பொதுவா சனி பகவான் 6ஆம் இடத்துல அமரும் போது அந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும், நோய்களிலிருந்து விடுதலையும், கடன் சுமைகளிலிருந்து மீட்சியையும் வாரி வழங்குவாருங்க. கடந்த காலகட்டத்துல 5ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு பிள்ளைகள் வழியா சில மனக்கவலைகளையும் முடிவெடுக்கிறதுல குழப்பங்களையும் தந்த சனி பகவான் இப்போ உங்களை ஒரு வெற்றியாளரா மாற்ற போறாருங்க. இந்த மாற்றத்தோட தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகுதுங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்களோட மனசை பிளக்கிறது போலவோ அல்லது கண்ணீரை வரவழைப்பது போலவோ இருக்கலாங்க. ஆனா அந்த வழிதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போக போற ஒரு மருந்தா அமைய போகுதுங்க. அந்த பெண் உங்க அலுவலகத்துல உங்களுக்கு கீழே வேலை செய்யற ஒரு பெண்ணா இருக்கலாம், அல்லது உங்களை தேடி வர ஒரு அந்நிய பெண்ணா கூட இருக்கலாங்க. ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை உங்க எதிரிகளோட சூழ்ச்சிகளை உடைச்சு உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலைய தரப்போகுது. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை சவால்கள் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணுங்க. துலாம் ராசிக்காரர்கள் எதையுமே நேர்மையா செய்யக்கூடியவங்க. ஆனா 6ஆம் இடத்துல சனி இல்லாத காலங்கள்ல நீங்க எடுத்த கடன்கள் உங்களை உறங்க விடாம செஞ்சிருக்கலாங்க. நீங்க ஒருத்தருக்கு ரொம்பவுமே உதவியா இருந்திருப்பீங்க. ஆனா அதே நபர் உங்களை ஒரு ஏமாளியா சிக்க அடிச்சு உங்க மேல பழி சுமத்தி இருப்பாங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்க எதிரிகளை அடையாளம் காண வச்ச ஒரு கர்ம பரீட்சை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ துலாம் ராசிக்காரர்களினுடைய ஜாதகத்துல 6ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கிற இடங்க. இது உங்களுக்கு ஒரு புதிய தெம்பை தரப்போகுது. கடன் பிரச்சனை இருந்தவர்களுக்கு இப்போ அந்த பிரச்சனைகள் தீர புதிய வருமான வழிகள் பிறக்க போகுதுங்க. உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க இப்போ தங்களோட செயல்களுக்காக வருந்த போறாங்க, அல்லது அவர்களே உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போறாங்க.
உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு புதிய அதிகாரம் தொடங்கி இருக்குதுங்க. அந்த பழைய கசப்பான தோல்விகள் மறையக்கூடிய காலம் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. உங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு மறைய போகிற நாட்களும் வந்துருச்சுங்க. இப்போ நடந்த அந்த சனி பெயர்ச்சி சனி பகவானிடம் மாறும்போது உங்கள் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிச்சிருக்குங்க. யார் உங்கள் நண்பராக வச்சுருக்கணும், யாரை உங்கள் எதிரியாக கருதி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள தானாகவே பிறக்குங்க. 6ஆம் இடத்துக்கு சனியோட காலம் அப்படிங்கிறதால நீங்கள் எதை செஞ்சாலுமே அதில் வெற்றி நிச்சயங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட மனசில் ஒரு உறுதி பிறக்கும். இதுவரைக்கும் உங்களை அலைய விட்ட சட்ட சிக்கல்கள் அல்லது வழக்குகள் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிய போகுதுங்க. இதுவரைக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க உங்கள் அசுர வளர்ச்சியை கண்டு திகைச்சு போய் நிற்க போகிறாங்க. இந்த மாற்றம் உங்கள் செயல்களில் ஒரு பெரிய வேகத்தை கொண்டு வர போகுதுங்க. தேவையற்ற பயங்களை விலக்கி ஒரு போர்க்குணம் பிறக்க போகுதுங்க. உங்களுக்கு உதவி தேவைப்பட்ட போது உங்களை சூழ்ந்து நின்னவங்க இப்போ உங்கள் வெற்றியை கண்டு பொறாமைப்படுபவர்களாக இருக்க போகிறாங்க. இது உங்களுக்கு ஒரு சவாலாக தெரிஞ்சாலுமே உண்மையிலேயே எதிரிகளை இறைவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுற அல்லது அவர்களை செயலிழக்க செய்யற ஒரு செய்முறையாகவே இது பார்க்கப்படுதுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருக்க போறாங்க. அவங்க சொல்ற ஒரு சின்ன ரகசியம் உங்க தொழில் எதிரிகளோட திட்டங்களை தவிடுபொடி ஆக்க போகுது. ஜோதிட ரீதியா பார்த்தா துலாம் ராசியோட ஜாதகத்துல சுக்கிரன் உங்க ராசிநாதனா இருக்காரு. 6ஆம் இடமான மீன ராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க. சுக்கிரனும் குருவும் குருமார்கள் அப்படின்னாலும் இங்க அமர்ற சனி பகவான் உங்களுக்கு கடன்களை தீர்க்கிற வலிமையை வழங்க போறாரு. குறிப்பா காதல்ல இருக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு காலமா இருக்க போகுதுங்க. 6ஆம் இடத்திற்கு சனி உங்க காதல்ல இருக்கிற எதிர்ப்புகளை முறியடிக்க போறாரு. உங்க காதலை உங்க வீட்டுல உள்ளவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு பயந்த காலம் இனி மறைய போகுதுங்க. காதல் விஷயத்துல ஒரு பெண் நண்பரின் மூலமா ஒரு பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த நேரத்துல நீங்க துணிச்சலா பேசி உங்க காதலை திருமணத்தை நோக்கி நீங்க நகர்த்தலாம். அதே மாதிரி தவறான உறவுகள் கிட்ட இருந்து விடுபட துடிச்சவங்களுக்கு இப்போ ஒரு சட்டப்பூர்வமான தீர்வு கிடைக்க போகுதுங்க. காதல்ல நேர்மை இருப்பவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு எதிர்ப்பும் இந்த நேரத்துல இருக்காது. திருமண வாழ்க்கையில இருந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் இனி தீரப்போகுது. 6ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது உங்க துணையின் மூலம் உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சந்தேகங்கள் மற்றும் வீண் வாக்குவாதங்கள் ஒரு பொதுவான நண்பரின் தலையீட்டிற்கு பிறகு மறைஞ்சிடுங்க. உங்க துணையோட பேர்ல இருந்த கடன் சுமைகள் குறைய தொடங்க போகுதுங்க. அந்த நேரத்துல நீங்க விட்டு கொடுத்து பேசினா உங்க திருமண வாழ்க்கை ஒரு புதிய பொழிவை பெறப்போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் இப்போ அபரீதமான வளர்ச்சியை சந்திக்க போறீங்க. 6ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது வேலையில இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை தரப்போகுது. வேலையில இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க போகுதுங்க. தொழிலில் இருந்த போட்டிகள் மறைஞ்சு உங்கள் கை ஓங்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது ஒரு புதிய திட்டம் உங்களை தேடி வரப்போகுது. அது உங்களோட தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகுதுங்க. மேலதிகாரிகளோட இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க போகுது. அதே மாதிரி சக ஊழியர்கள் உங்களுக்கு பணிஞ்சு நடக்க போகிறாங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகை இப்போ உங்களுக்கு கை கூட போகுதுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். 6ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது ருணத்தை அதாவது கடனை தீர்ப்பவருங்க. நீங்க யாருக்கும் எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்தாவது போட்டிருந்தா அதில் இப்போ விடுபடலாம். சொத்து வாங்குதல் அல்லது பழைய கடன்களை ஒரே அடியா அடைச்சிக்கிட்டு இப்போ சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும்.